இன்றைய மன்னா. டுடேஸ் மன்னா. செப்பனியா 3:15. செப்பனியா 3:15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். The Lord has taken away your punishment. He has turned back your enemy. The Lord, the King of Israel, is with you. Never again will you fear any harm. உனக்கு இன்று ஆண்டவர் தருகின்ற வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்ற வார்த்தையாகும். தீங்கை அனுபவிக்கிறேன் என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற உனக்கு ஆண்டவர் தரும் வார்த்தை, இனி நீ தீங்கை காண்பதில்லை என்ற வார்த்தையாகும். வேதத்திலே யாபேசை குறித்து பார்க்கும்போது அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரமினோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று வாசிக்கிறோம். யாபேஸ் தேவனை நோக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டபோது கர்த்தர் தீங்கை அவனை விட்டு அகற்றி அவனை ஆசீர்வதித்து அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் மேன்மையுள்ளவனாக மாற்றினார், கனமுள்ளவனாக மாற்றினார். அன்பான தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்விலும் யாபேசின் தேவன் உன்னோடு இருந்து தீங்கை உன்னை விட்டு அகற்றுவார். இனி நீ தீங்கை காணாதபடி செய்வார். தீங்கு நாளிலே அவர் உன்னை கூடாரத்தில் மறைத்து கூடார மறைவிலே ஒளித்து வைத்து உன்னை கன்மலையின் மேலே உயர்த்துவார். யாபேசை சகோதரர்கள் எல்லாரிலும் கனம் பெற்றவனாய் மாற்றினவர் உன்னையும் கன்மலையின் மேல் உயர்த்தி எல்லாரிலும் கனம் பெற்றவனாய் மாற்றுவார். அவர் மேல் உன்னுடைய நம்பிக்கையை நிலைப்படுத்து, அவரை நோக்கி மன்றாடு. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். God bless you.